ஐயா என்னென்ன காட்டுருக்கு ஐயா? எல்லா டிக்கெட்டுமாண்டா அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதிர்ஷ்டத்தை வந்து நாங்க நம்பாட்டியும் அந்த ஐயா நம்புற மாதிரி அந்த ஐயாவுக்கு இன்னைக்கு நாங்க வந்துட்டு ஒரு பெரிய ஒரு லக்கான ஒரு பணத்தொகையை வந்து நாங்க கொடுக்க போறோம். சடனு ஒரு 20 எடுக்கணும்னு சொன்னா 20 ஏதாச்சும் ஒன்றுக்கு விழுமா? நானும் வந்து இன்னைக்கு லாட்டரி டிக்கெட் எடுக்க போறோம். அதுல எத்தனை மில்லியன் ரூபா விழும் அப்படிங்கறது வந்துட்டு தெரியாது. இன்னைக்கு டிக்கெட் வித்த ஐயாவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு, தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? மொத்தம் எத்தனை? 1 2 3 4 5 6. 6க்கு எவ்வளோ? 240. கொஞ்சம் வழியில் வாங்க. இந்தா 240 ரூபா இல்லையா அது சிலங்க காசு? இப்போ வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு அதிர்ஷ்டம் எனக்கானது கிடையாது. இன்னைக்கு ஐயாவுக்கான அதிர்ஷ்டமாக தான் வந்து இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 7 டிக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ வந்து டிக்கெட்டில் வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுனால தான் அந்த டிக்கெட் வந்து எடுத்துக்கொள்வாங்க. ஸோ இன்னைக்கு நான் ஐயா கிட்ட வந்து எடுத்தது வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு 7 டிக்கெட். அந்த 7 டிக்கெட்டில் எனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சதோ இல்லையோ ஐயாவுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. என்ன ஜாப் பண்ணுற பிளான் இருக்கு? டீச்சர் தான். டீச்சர் எனக்கு விருப்பமா? ஆத்தி இவ்வளவு நீங்கள் பாய்க்கிற டேப்லெட். வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன். இன்றைக்கி நம்ம ஒரு உதவிக்காக தான் வழிகிட்ட போகிறோம். அது எங்கே எப்படியான ஒரு உதவி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாறை மாவட்டத்தில் சவலக்கடை அப்படி சொல்லுவாங்க. அதாவது நாவிதன் வெளி பிரதேச சபைக்கு உட்பட்ட ஒரு பகுதி. ஸோ அங்கே தான் வந்து வீடியோக்கு போக போகிறோம். இந்த குடும்பம் வந்து எப்பேற்பட்ட ஒரு குடும்பம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 65 வயசில் இருக்க ஒரு ஐயா, 50 வயசில் இருக்க ஒரு அம்மா, இவங்களுக்கு வந்துட்டு 10 வயசில் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு. ஸோ 65 வயசு அண்ட் 50 வயசு, இவங்களுக்கு 10 வயசில் ஒரே ஒரு பொண்ணு அப்படி சொன்னால் உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். ஆனால் ஏன்னு சொன்னால் அவங்க திருமணம் பண்ணதே வந்து லேட் ஆகித்தான். அதாவது ஐயாவை வந்து திருமணம் பண்ணும்போது நான் நினைக்கிறேன் நான் 50 வயசு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து அம்மாவுக்கு 40 வயசுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு உதவி தேவைப்படுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, வயசான காலத்தில் அவங்க வந்து நார்மலாக அவங்களால முடிஞ்ச ஒரு தொழில் பண்ணுறாங்க, டிக்கெட் விற்கிறது. அதாவது லாட்டரி டிக்கெட் வந்து விற்கிறது. ஸோ அந்த டிக்கெட் விற்கிற ஐயாவை தான் இன்றைக்கி சந்தித்து அந்த பிள்ளையோட படிப்புக்கான ஹெல்ப்பை வந்து பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஐயா வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த லாட்டரி டிக்கெட் விற்கிறத வந்துட்டு நாவிதன் பள்ளி டிஎஸ் ஆஃபீஸுக்கு முன்னால். ஸோ அவருக்கே தெரியாமல் நாங்கள் போய் அவருக்கான ஒரு சர்ப்ரைஸை கொடுக்க போகிறோம். நானும் வந்து இன்றைக்கி லாட்டரி டிக்கெட் எடுக்க போகிறோம். அதில் எத்தனை மில்லியன் ரூபா விழும் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியாது. நம்மளுக்குலாம் அதிர்ஷ்டத்தில் வந்து நம்பிக்கை கிடையாது. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. எல்லாமே வந்து நம்மளால் ஓடியோடு உழைச்சா மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆக முடியும். பட் இருந்தாலும் நிறைய பேர் நம்புகிறாங்க. அப்படி இருக்கையில் இன்னைக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதிர்ஷ்டத்தை வந்து நாங்கள் நம்பாட்டியும் அந்த ஐயா நம்புகிற மாதிரி அந்த ஐயாவுக்கு இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு லக்கான ஒரு பணத்தொகையை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் சடனு. ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து நம்ம முழுக்க வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களால தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா என்னென்ன காட்டுருக்கு ஐயா? எல்லா டிக்கெட்டுமாண்டா இரவுக்கு வர்றது அது சுரண்ட மாதிரி டிக்கெட்? அப்போ அது இல்லைண்ணே, எல்லாம் இரவுக்கு வர்ற மாதிரி. இது இதில் பார்க்கலாம் நாங்கள் இந்த டிக்கெட் எடுத்தா? ஃபோனில் பார்க்கலாமா? ஃபோனில் இதில் அடுத்து எடுக்கணுமா? எத்தனை மணிக்கு போடுவாங்களா அது? 9 மணிக்கு. எவ்வளோட டிக்கெட் இருக்குது? 40 ரூபா. எல்லாம் 40 ரூபா தான். அது எப்படி பார்க்குறாது வந்து நம்பர் எடுத்து நம்பர் போடும். அப்படி இது வரைக்கும் எவ்வளோ காசெல்லாம் அங்கே விழுந்திருக்கு உங்கள்ட்ட எடுத்தாங்களுக்கு? விழுந்திருக்கா? எவ்வளோ எல்லாம் விழுந்திருக்கு? அப்படிதான் 50,000 விழும். கூடிய விளாம்பலம் போகுமா? இப்ப நாங்க ஒரு 20 எடுக்கணும்னு சொன்னா 20 ஏதாச்சும் ஒன்றுக்கு விழுமா? இப்ப அப்படி விழுந்தா அப்ப ஒரு 5,000 10,000 விழுந்தா அந்த காசை வந்து நாங்க எங்க வந்து எடுக்கலாம்? உங்கள்கிட்ட வந்தா நீங்க எடுவீங்களா? எங்கேயும் எடுக்கலாம். அப்ப சுரண்ட டிக்கெட் இப்ப வாரதே இல்லையா? அது எடுக்கிறது இல்லை என்ன? உங்களுக்கு விழுந்திருக்கா? விழுந்ததா? ரூபாயில் எத்தனை மணிக்கு இது போடுவாங்க? நைட் 9 மணிக்கா? போன்ல பார்க்கலாமா? போன்ல என்னட்டு பார்க்கலாம்? அப்பா
இப்போ இருக்குதா? ஓகே, அப்போ பார்ப்போம். இதுல மூணா? ப்ளே ஸ்டோர். இதுல 3 டிக்கெட். நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை எடுப்பீங்க? 2 3 எடுக்கிறது. எப்பாச்சும் உங்களுக்கு கூட விழுந்திருக்கா? இல்லை. அதுல எத்தனை கிடக்கு? எனக்கு 5 6 9 240 காஞ்சிரிக்காய். அதுல 200 களி. இதெல்லாம் எப்படி நான் பார்க்கறது? ஏடிகே டேட்டுகள் எத்தனை தேதி பார்க்கணும்? 5ஆம் தேதி பார்க்கணும். 5ஆம் தேதி மாற்றி மாற்றி கொடுக்குறோம். இன்றைக்கு முதலாம் தேதிக்குரிய தான் இருக்கும். அப்போ இன்றைக்கு எடுக்கிறது ரிசல்ட் இது நேற்றைய ரிசல்ட் ஆகி வெயிட் இல்லைங்க. தமிழுக்கு மாத்திடுது. தமிழுக்கு மாற்றவா? அப்ப 5 எடுத்துக்கேனே. அப்போ இப்போ எடுக்க போகிறது நான் 3ஆம் தேதி நாளைக்குரிய இல்லை, இன்றைக்கு 2ஆம் தேதிக்குரிய. இன்றைக்கு நைட்டுக்கு தான் இது வரும் மேனே. அது நைட்டுக்கு 12 மணிக்கு போறாங்க பாரு மேனே. இதில் என்னென்ன இது இருக்குது உங்கள்கிட்ட? வாங்க. என்னென்ன இது இருக்குது உங்கள்கிட்ட? எல்லா டிக்கெட்டுமே இருக்கு. அதில் பேரோட தலைப்படம் இருக்குது மேனே. அது எனக்கும் தாங்க பார்ப்போம். இதில் எல்லாத்துலேயும் பார்ப்போம். எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று சொன்னால் அதில் சென்சன்ஸ் இந்த கோவிசத்தை அதெல்லாம் இருக்குதா? கோவிசத்தை ஓகே. கோவிசத்தையில் ஒன்று சரிங்களா? கண்ணை மூடிப்பட்டு ஒன்று எழுத்து எடுப்போம் வேணே. பார்ப்போம். வந்தா வா, வரணும்னா போ. ஓகேயா? கோவிசத்தையில் ஒன்று சரியா? அடுத்தது தண்ணி தானையே. அதில் ஒன்று தாங்க. எங்கே இருக்குது? ஓகே. தண்ணி தானே. இதான் தண்ணி தானே என்று எப்படி தெரியும்? எங்கே போட்டிருக்கு? கோவிசத்தை இது ரைட். இது கோவிசத்தை சரி. தண்ணி தானே எங்கே போட்டிருக்கா? அதுல வரும் இதை பார்த்தா சரி. இல்ல இந்த ஒட்டிக்க பாருங்க. இது எது? மெகா பவர். அப்படியா? கோவிசத்தை நீங்க இப்ப எடுத்ததான் இது. இது மகதன சம்பத்து. இது மகதன சம்பத்து. அப்படியா? எப்படி நான் வரும்? அது 2 வருஷத்துக்கு பேருக்கும் பாரு. மகதன சம்பத்து. மகஜன சம்பத்து இது வேற அந்த இருக்கு. ஓகேயா? மகஜன சம்பத்தையில கண்ணை மூடிட்டு ஒன்று இழுத்து எடுப்போம். ரைட். ஓகே, இந்தாங்க அப்படிங்க. அடுத்தது மகஜன சம்பத்து. மெகா பவர் எது? மெகா பவர் ரைட். மெகா பவர்ல இதுல ஒன்று. சரி, அப்ப இதுவும் மகஜன சம்பத்து தானே. அப்ப அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? சுரண்டதா? அது இது சுரண்டல டிக்கெட் ஒன்றும் இல்லை. இல்லைண்ணே. அப்ப அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஏன் அதை எப்படி? அது தொடர் நம்பர் வரும். இங்கே இருந்து வரவங்க அது இங்கே இருந்து வரவங்க. அப்படியா? ரைட் 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 ரைட். ஓகே ரைட். மகஜன சம்பத்தை அத கோடிபதி. அத கோடிபதி இல்லை. நம்ம இங்க கோடிபதி எல்லாம் ஆக போறது கிடையாது. பிரச்சனை 2 எடுப்போம் இதுல. ஓகே, அத கோடிபதி. தனனி தானையிலையும் எடுத்தாச்சேன்னு. மகஜன சம்பத்து, மெகா பவர், பவிசத்து. அந்த கடை இருக்குதா? வாங்க பாப்போம். ராசி பலன் அந்த கணை ரைட் ரைட் ரைட். அந்த கணை ரைட். ஓகே, அந்த கணையில வந்துட்டு ஓகே. ஸோ ரைட். மொத்தம் எத்தனை? 1 2 3 4 5 6. 6க்கு எவ்வளோ? 240. அப்படியே இப்படி கொஞ்சம் வெளியில வாரீங்களா? கொஞ்சம் வெளியில வாங்க. இந்தாங்க ஜோன், இந்தாங்க. சரியா? எண்ணி பாருங்க. 240 ரூபா இருக்கா? 240 ரூபா இல்லையா? அது சிலங்க காசு எவ்வளோ இருக்கு அப்ப? சார் அதிர்ஷ்டம் எனக்கு இன்றைக்கு எனக்கா உங்களுக்கா?
அதுல எவ்வளவு இருக்கு? 30. 30 இருக்கா? சரி, அடுத்த கட்டு என்னங்க பாப்போம். இல்ல 10,000. அதுல 10,000 இருக்கு. ஓகே ரைட், அடுத்த கட்டு. டோட்டல் எவ்வளவு மொத்தம்? மொத்தம் 50,000 இருக்குது. ஓகே, அப்ப அப்படி கொஞ்சம் வெளியில வரீங்களா? கொஞ்சம் பேசுவாங்க. முக்கியம் வந்து என்னோட டிக்கெட்டுக்கு எவ்வளவு? உங்களுக்கு 1 2 3 4 5 6 டிக்கெட். 1 2 3 4 5 6 டிக்கெட். 240. 240. என்னோட டிக்கெட்டுக்கு மிச்சத்துக்கு இன்னொரு டிக்கெட் தாங்க, பிரச்சனை அடிக்கோ சரி. அதை என்ன அதை கோட்டிபதியா அதுல தாங்க ஒன்று. ஓகே சரிங்களா? சரி. ஸோ வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஒரு அதிர்ஷ்டம் எனக்கானது கிடையாது. இன்னைக்கு ஐயாவுக்கான அதிர்ஷ்டம் தான் வந்து இருக்குது. ஐயா அப்படி கொஞ்சம் வெளியில வரீங்களா? ஓகே, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 7 டிக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ வந்து டிக்கெட்டில் வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுனால தான் அந்த டிக்கெட் வந்து எடுத்துக்கொள்வாங்க. ஸோ இன்னைக்கு நான் ஐயா கிட்ட வந்து எடுத்தது வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு 7 டிக்கெட். அந்த 7 டிக்கெட்டில் எனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சதோ இல்லையோ, ஐயாவுக்கு இன்னைக்கு 50,000 அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த அதிர்ஷ்டம்லாம் வந்து நம்புறீங்களா? இது இப்போ சாஞ்ச பொறுத்து விழுங்க. என்னங்கய்யா? சாஞ்ச பொறுத்து விழுங்க. சான்ஸ் பொறுத்து. சான்ஸ். ஸோ வந்து அதுதான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எத்தனை வருஷமா அந்த தொழில் பண்றீங்க நீங்க? 7-8 வருஷமா. 8 வருஷமா பண்றீங்க. வேற தொழில் செய்யலாதா உங்களால? வேற தொழிலும் ஒரு தொழிலும் இல்லையா? ரைட். உங்களுக்கு இப்ப வயசு எத்தனை? 65 வயசு. ஓகே, அப்ப 7-8 வருஷமா இதான் தொழில் பண்றீங்க. ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு ஒரு வருவாய் வரும்? டெய்லி வர்றது 500 ரூபா 600 ரூபா. உங்களோட லாபத்தை பொறுத்து தான் நீங்க எடுக்கிறதா? அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு லாபம் வரும் உங்களுக்கு? 800 ரூபா 850 லாபம். அதாவது இது எடுக்கிறத தாண்டி உங்களுக்கு வர லாபம் 800 850 ரூபா வந்து வரும். இந்த கூடெல்லாம் வந்து எப்படி கிடைச்சது இது அவங்க கவர்மெண்ட் தருவாங்க. இது இதால லொத்தரி தால வந்து தருவாங்க. இப்போ நாங்க தகரம் அடிக்கிறது. அன்னைக்கு பிறகு தகரம் அடிக்கிறது. ஸோ வந்து இந்த ஒரு நாளைக்கு 600-700 சம்பளம் எடுக்கிறது வந்து உங்களோட குடும்பத்துக்கு போதுமா இருக்கு? அப்ப நீங்க ஏன் வேற தொழிலுக்கு முயற்சி பண்ணல? இல்ல நான் டிரைவர் தான். இப்ப எங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் டிரைவரா இருக்கீங்க. நீங்க டிரைவரா? பழைய டிரைவரா? ஓகே, என்னென்ன வாகனம்லாம் ஓடி இருக்கீங்க? ஹெவி லைசன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஐயா பயங்கர ஆள் தான். அப்போ ஸோ வந்து எத்தனை வருஷத்துக்கு முதல்ல டிரைவரா வேலை செய்றீங்க? 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பண்ணி. சரி, இப்ப குடும்பத்துல வந்து மொத்தமா எத்தனை பேர் இருக்கிறீங்க? 3 பேர். 3 பேர் இருக்கிறீங்க. யார் யார்? பொம்பளை பிள்ளை உண்டு. பொம்பளை பிள்ளை உண்டு. ஸ்கூலுக்கு போகுது. நான் வந்து பைபன். 3 பேர் தான். என்ன கிரேட் படிக்கிறாங்க பொம்பளை பிள்ளை? 5. 5 மட்டும் படிக்கிறாங்க. இது எடுத்து குறைச்சி போகுது. உங்களுக்கு எத்தனை வயசு சொன்னீங்க? 65. 65 வயசு. 65 வயசுல இப்ப 10 வயசு பிள்ளை இருக்கு. அப்ப எத்தனை வயசுல திருமணம் பண்ணீங்க? 50 அல்ல 48 பேர். 48 வயசுல திருமணம்? வெளியே இருந்தானே. அது வெளியே இருந்தானே. எந்த நாட்டுல? சவுதியில. எவ்வளவு வருஷமா இருந்தீங்க? 3-4 வருஷம். 4 வருஷமா இருந்தீங்க. அப்ப 4 வருஷம் எத்தனை வயசுல போனீங்க சவுதிக்கு? சவுதிக்கு நான் போகல. 38. சத்தமா பேசுங்க, பிரச்சனை இல்ல. 38 வயசுல இருந்து போனீங்க. அதுக்கு முதல்ல என்ன தொழில் பண்ணீங்க? டிரைவர் தான். டிரைவர் தான். இங்கே வேலைங்க டிரைவரா. ஓகே, அது வரைக்கும் சம்பாதிச்சு ஏதாச்சும் நீங்க சேமிப்புல வச்சிருக்கீங்களா? சம்பாதிச்சு எல்லாம் என்ன பண்ணீங்க? சிலவு தானே. ரைட். ஓகே. அப்ப பிள்ளைக்கு 10 வயசு பிள்ளைக்கு ஏதாச்சும் சேர்த்து வச்சிருக்கீங்களா? ரைட். உங்களோட வீடு வந்து பெரிய கல் வீடா? நாங்க சும்மா வேற வீட்டுல இருக்கோம். இந்த பைபிள் எத்தனை நான் பாண்டிருப்பா. அப்ப எப்படி உங்களுக்கு திருமணம் ஆச்சு? அங்க சவுதியில இருக்கக்குள்ளே அவங்க சவுதியில இருக்கும் போது. ரைட். என்ன சொன்னா அவர்கிட்ட ஒரே சத்தமா இருக்கும். அண்ட் வந்து ஐயா அவங்களோட வீட்டை கூட்டிட்டு போயிடாது. என்ன சொன்னா அந்த தொழில் வந்து இன்னைக்கு பண்ணி முடிக்க வேண்டிய தொழில். சோ அதனால அவர் அவங்களோட வீட்டை கூட்டிட்டு போயிடாது. நம்ம மிகுதி விஷயங்களை அதாவது அம்மா கிட்ட போய் அங்க இருக்காங்க. வீட்டு இருக்காங்க. பார்த்து கொண்டிருக்காங்க. ஓகே, இப்ப என்ன உங்களுக்கு சந்தோஷமா ஹாப்பியா?
சந்தோஷமா தெரியலையே. ஓகே, அப்ப இன்னைக்கு என்ன எதிர்பார்த்தீங்க? நாங்க வருவோம். வருவோம். என்ன எதிர்பார்த்தீங்க நீங்க? வந்து என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க? பேசிட்டு போவே ஆகும் பிறகுதான் உதவி செய்யணும் நான் பார்த்தேன். பிறகுதான் உதவி செய்யணும்னு நினைச்சீங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்லயே வந்து உங்களுக்கு ஒரு 50,000 கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து வைஃபுக்கு சொல்லணுமே. இல்ல அங்க வீட்டை போன நினைச்சிட்டு வாய்ப்பு. ஓகே, வைஃபுக்கு இப்போ இங்க காசு கொடுத்த விளக்கம் தெரியுமா? தெரியாது. தெரியாது. ஓகே, நாங்க அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி விடுறோம். சரிங்களா? ஓகே, அப்போ வீட்டை போய் பார்த்துட்டு நாங்க மறுபடியும் அப்படின்னா இங்க வரோம். சரிங்களா? ஓகே ஓகே. ஓகே, இப்போ இதுதான் வந்து நாவிதன்பள்ளி சவலுக்கடை ஜங்ஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரூட்டால் தான் வந்து இப்போ அவங்க வீட்டுக்கு போகணும். சவலக்கடை விநாயகர் வித்யாலயம் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்கூலுக்கு முன்னுக்கு தான் அவங்கள்ட்ட வீடு இருக்கிறதா சொன்னாங்க. அங்கே தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். சவலக்கடை விநாயகர் வித்யாலயம். ஸோ இதுதான் வந்து ஸ்கூலு. அவங்களோட வீடு இடத்துல அப்படிங்கிறது தெரியாது. ஓகே, இப்போ இதுதான் வீடு. நான் சொன்ன மாதிரி வந்துட்டு சவல்கடை விநாயகர் வித்தியாலயத்துக்கு முன்னதாக தான் அவங்கள்ட்ட வீடு இருக்கு. அண்ட் வந்துட்டு இது அவங்கள்ட்ட சொந்த வீடுல என்னமோ தான் சொல்லியிருந்தாங்க. வணக்கம் அம்மா, எப்படி சும்மா இருக்கிறீங்களா? ஹலோ தங்கச்சி, ஸ்கூலுக்கு போனீங்களா? வீடெல்லாம் நல்ல பெருசா தானே இருக்கு. வீடெல்லாம் நல்ல பெருசா தானே இருக்கு. அப்புறம் என்ன யாரு போட்டோல இருக்குது? உங்கள்ட்ட அம்மாவும் அப்பாவும். ஸோ இதான் உங்கள்ட்ட வீடு? சொந்த வீடா? இல்ல. அப்போ சொந்த வீடு இல்ல. அப்போ உங்களுக்கு சொந்த வீடு? சொந்தமாவே இடமே இல்ல. இதனால வரைக்கும் சொந்தமா இடமே இல்ல. நாங்க இருந்தது ரத்னபுரியில. அங்க வந்து எனக்கு வருத்தம் உரமாயிரும். என்ன வருத்தம்? அசுமான்ட்டுல இப்ப எல்லாமே வருத்தம் இருக்கு. நடக்கிறது, கை நடக்கிறது, வேலை செய்யறாது, சரியான கஷ்டப்பட்டுக்கிட்டா இருந்தேன். அங்க தொழில் செய்யறாம, அங்க சிங்கள ஏரியா தானே, அவருக்கு எந்த தொழிலும் ஏறாது. நான் தேயிலாயிரம் அங்க ஏறாமத்தான் இங்கேயால வந்துட்டேன். நாங்க இங்க வந்து இப்போ 8-9 வருஷம் ஆகுது. நேரத்தோடு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போற வேலை தான். இப்போ மூச்சு எடுக்கிற கஷ்டமா தான் இருக்கு. கஷ்டம் பேசும்போது தெரியுது. மூச்சுக்கு தொடர்ந்து முந்தா நாள் போனால் மட்டக்களப்புக்கு, திரும்ப சனிக்கிழமை போகணும். தொடர்ந்து அடுத்து வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரத்த எடுக்கிறாங்க, செக் பண்ணுறாங்க. நமக்கு ஏறாது. நமக்கு பெரிய உதவி செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க எங்களை. கண்டிப்பா கண்டிப்பாம்மா. அம்மா என்ன கிரேட் படிக்கிறீங்க இப்போ? 5ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. ஸ்காலர்ஷிப் எடுத்துட்டீங்களா? ரிசல்ட் வந்துட்டுதா? எப்போ வரும்? ரிசல்ட் எப்போ வரும்னு தெரியாது. ஓகே, எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க? 80-85 எடுப்பீங்களா? அப்ப நம்ம பாஸ் பண்ண முடியாது. 80-85 தான் எடுப்பீங்களா? கிளாஸ்க்குலாம் அனுப்புறது இல்லையா அவங்கள? அனுப்புறதா? டியூஷனுக்குலாம் அனுப்புறதா? சிங்கள கிளாஸ்க்கு அனுப்புவோம். சிங்கள கிளாஸ். ஓகே, கண்டிப்பா வந்து சிங்கள 8 கிழமைக்கு 8 நாளைக்கு 1000 ரூபாய் கட்டணும். 8 கிளாஸுக்கு வந்து 1000 ரூபாய் கட்டணும். அந்த காசெல்லாம் எப்படி கொடுக்குறீங்க? காசு இந்த பையனை சேர்த்துருக்கும் போது பையனை இங்கே வேறு இடத்துல சேர்த்தோம். அது மாதம் கொஞ்சம் காசு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி ஓட்டு என்ன இல்லாமல் படிக்க வைக்கிற பிள்ளைய. கொஞ்சம் டிக்கெட் விற்கிறத தான் பார்க்குறோம் எல்லாம். ரைட், ஓகே. இப்போ இன்னைக்கு டிக்கெட் வித்த ஐயாவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு, தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? நாங்கள் கால் பண்ணி தரோம், அவர் கூட கொஞ்சம் பேசுறீங்களா நீங்க? இப்போ என்ன நடந்துட்டு உங்களோட கணவர்கிட்ட போனுங்க. இங்கதான் இருக்கு போன். ஐயோ, அது ஒண்ணு. ஒரு போன்ல தான் ரைட். என்ன சொன்னா வீடை கண்டுபிடிக்கிறதுக்கு போன் அடிச்சோன்னு சொன்னா அம்மா தான் இல்ல. இப்போ நீங்க வாரம் சொல்லவுதான் போனை நான் கையால எடுத்துட்டு வந்துட்டேன். இல்ல போனை நான் பாய்க்க மாட்டேன், அவர்தான் வச்சிருப்பாரு. ரைட். ஓகே. என்னன்னு சொன்னா இன்னைக்கு அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. எனக்கு ஒரு 50,000 வந்து யாரே கொடுத்துருக்காங்க அவருக்கு. அதெல்லாம் நாங்க தெரியாது, எனக்கு தெரியாது. 50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து உங்கள்ட்ட கையில ஒப்படைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட், ஓகே. நார்மலா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு குடும்ப செலவு எவ்வளவு ஆகும்? ஒரு மாசத்துக்கு எப்படியும் சாப்பாடு செலவு அதுக்கு இந்த டிக்கெட்டில் தான் பார்க்குறது. மாதம் ஒரு 1000 ரூபா 1500 அப்படி வரும். மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா 1500 ஒரு அதில் தான் சாப்பிட்றது, நோய் பார்க்குறது. உதவிக்கு யாரும் இல்லையே. அதாவது ஒரு நாளைக்கு அதுல வருவாய் மொத்தம் 1500 ரூபா அப்படி வரும்ன்றீங்க. ஆனா அவருக்கு அங்க 850 என்னதான் மிகுதம் வரும் அப்படி சொல்லியிருந்தாரு ஐயா வந்து சொல்லியிருந்தார். அதாவது எல்லாம் போக வந்து மிச்சம் 880 ரூபா அப்படி மிஞ்சும் அப்படி. மிச்சம் ஒரு 250 ரூபா அந்த மாதிரிக்கு மிச்சம் ஒரு ஆஸ்பத்திரிக்கே காணாது. குடிசை வாங்கியே காணாது. மட்ட குடிசை கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு இப்போ 50 வயசுக்கிட்ட 50 வயசுக்கிட்ட ஆகுது. ஐயாவுக்கு? ஐயா அப்பாவுக்கு 65, அம்மாவுக்கு 50 வயசு.
ஓகே, உங்களுக்கு வயசு இப்போ 10 வயசு. 10. ரைட், ஓகே. ஒரே பிள்ளை தான். உங்களுக்கு ஒரு பிள்ளை தானே? ஓ, ஒரே பிள்ளை தான். ஒரே பிள்ளை தான். ஒரே பிள்ளை. ரைட், ஓகே. அப்போ எத்தனையா பிள்ளையா வருவீங்க நீங்கள் ஸ்கூலில்? முதலாம் ஆள் ரெண்டாம். முதல் நாள் 2ஆம் நான் இன்னைக்கு 80 85 மார்க்ஸ் சொல்றீங்களா? மார்க்ஸ் இப்போ கொலைச்சிப்பு அது தெரியும். இன்னும் கொலைச்சிப்பு பாஸ் அதாவது பண்ணல. இப்போ பிள்ளைகிட்ட நான் கேட்டது வந்துட்டு ஸ்காலர்ஷிப் மார்க்ஸ் எத்தனை எடுப்பீங்க Scholarship அப்படின்னு சொன்னா பதிவு ஷாக் வரல. ஆகிட்டேன். ஸ்கூல்ல எடுக்கிற மார்க் 55. ஓ, ரைட், அப்போ முதலாம் பிள்ளையா வருவீங்க. இந்த வருஷம் டைம்ல எத்தனையா பிள்ளையா வந்தீங்க? அது எத்தனை சார்? எத்தனையா வந்தீங்க? எத்தனாவது முதல்ல வந்தீங்கன்னு கேட்குறாரு. அது 2 அது 80. ரிப்போர்ட் வந்து ஸ்கூல்லையா இருக்குது இப்போ. சரிங்கம்மா, இப்போ நல்லா வந்து படிங்க. நீங்க சும்மா நார்மலா சொல்லுங்க, அதாவது பாஸ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கா? ஸ்காலர்ஷிப் எத்தனை மார்க் எடுப்பீங்கன்னு சும்மா சொல்லுங்க பாப்போம். 90. அதாவது ஸ்காலர்ஷிப்ல 200 தானே பாக்குறது. கட் அவுட் வந்து 200 இல்ல 200க்கு தான் பாக்குறேன். கொலைச்சிப்பு டோட்டல் மார்க்ஸ் வந்துட்டு 200 பார்ப்பாங்க. சரிங்களா? 200க்குள்ள வந்துட்டு இந்த வருஷம் கட் அவுட் எத்தனை வைக்கிறாங்கன்னு சொல்லி தெரியாது. ஏன்னா வளமையா வந்து 145 135 போனது 145. போனது 145. ஸோ வந்து நீங்க 145க்கு மேல எடுத்து தானே பாஸ் பண்ணலாம். அப்போ 95 எடுத்தோன்னா இப்படி பாஸ் பண்றது? நான் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுப்பேன். பெஸ்ட் பார்ட்ல 95 அப்படி எடுப்பீங்க. ரைட், அப்போ சரி. டோட்டல் வந்து பார்க்குறது 200 மார்க் வந்து பார்ப்பாங்க. பெஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் 2 பார்ட் கொடுப்பாங்க. 2 பார்ட் தானே கொடுக்குறது. 2 பார்ட் வந்து கொடுப்பாங்க. எனக்கே ஞாபகம் இல்லை. என்ன சொன்னால் 2010 வந்து எழுதுனது. இப்போ நம்மளுக்கு இப்போ ஞாபகம் இருக்கும். இப்போ வந்துட்டு 14 வருஷம் கடந்து போயிருக்கிறோம். ஸோ வந்துட்டு 2010 வந்து நாங்கள் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எடுத்திருந்தோம். அங்கே வந்துட்டு அது ஞாபகமே இல்லை. அப்போல்லாம் வந்து எனக்கு பெருசாக அந்த எழுத படிக்கலாம் தெரியாது. ஸ்காலர்ஷிப் எழுதும்போது பேப்பர் கொடுத்தாங்க, என்னடா அவ்வளோ பெருசாக லென்த்தாக பேப்பர் கொடுக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு ஏதோ கிறுக்கி விட்டுட்டு வந்து தான். ஸோ அது எங்கிட்ட போகக்கூட இல்லாமல் இருக்கா. எங்கிட்டுமே போக வேறாது. ரத்னபுரப்புக்கிட்ட போக வேறாது. இருக்காங்க, எனக்கு போக வேறாது. இப்போ பார்க்கக்குள்ள போக வேறாது. போனால் வருத்தம் அங்கே குளிர் அதிகம், குளிர் கூட, தலை சுத்து, அப்படி இப்படியே எல்லாம் வருத்தம் இருக்கு. கால் நடக்கிறாரு, உதவிக்கு யாரும் இல்லையே நமக்கு. உங்களோட வீட்டை கொஞ்சம் இப்போ பார்ப்போம்மா நம்மளாம். அப்பா இப்போ இங்கே கிட்டத்தட்ட எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க? வாடகை கொடுக்குறீங்களா? இல்லை, வாடகை இல்லை. இல்லை, சும்மா இருக்கு. அப்போ இந்த வீட்டுக்காரங்க இப்போதைக்கு இருக்கோம். கல்முனையில் இருக்காங்களா? சமைச்சாக்கலே கிச்சன் என்ன சமைக்கிறீங்க அப்போ? சமைச்சாக்கலே வச்சுட்டு கூப்பிடுவோம். என்ன சமையல் சமைக்கிறீங்க இன்னைக்கு? கறி நாங்கள் மச்ச சமைக்கிறது இல்லை. ஓ, உங்களோட இதை வந்து இங்கேயும் கொண்டு சரி, மச்ச சமைக்கிறது இல்லை. ஏன் மச்சம் சமைக்கிறது இல்லை? கோயிலுக்கு போகிறோம் நானே. எந்த கோயிலுக்கு? அங்கே தீப்பிள்ளையார் கோயிலுக்கு. அதனால மச்சம் ஒன்றும் சமைக்கிறது இல்லை. அதுக்காக வேண்டி விட்டுருக்கிறீங்க. ஓகே, இது என்னன்னு சொன்னா மலையகம் பக்கமெல்லாம் வந்துட்டு அதிகமாக கிச்சனுக்குள்ள வந்துட்டு புகைக்கட்ட அடுப்புக்கும் வந்துட்டு இந்த களிமண்ணெல்லாம் செய்வாங்க. நம்மகிட்ட பக்கம் மட்டக்களப்புக்குள்ள அப்படி யாரும் பெருசாக பண்றதில்ல. டைல்ஸ் தான் பாய்ச்சிட்டு சிலிண்டர் அடுப்பு வச்சு கொள்வாங்க. நாங்கள் நுரையில் நிற்கும் போது புஷ்பா மாடு வீட்டெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இதே செட்டப் தான் வந்து, அதாவது களிமண்களால் பூசி அந்த வெள்ளையை அடிச்சு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ நீங்க இது பண்ணீங்களா? இது யாரு பண்ணாங்க? இவங்க அப்பா பண்ணது. நீங்க சொல்லி பண்ணாங்களா இல்லை அவங்கள? அவர் பண்ணுவார். ஆனா இங்க எல்லாம் வந்துட்டு இப்படி பண்ண மாட்டாங்களே அதிகமா வந்துட்டு. இங்கே இல்லை, யாரும் இல்லை. நாங்கள் அந்த ஊரில் அதுதானே அவருக்கு தெரியும். ஓகே, அப்போ இன்னைக்கு என்ன சமையல்? அப்போ சமையல் சோயா வீட்டு விரட்டி கேரட்டு உருளைக்கிழங்கு வெள்ளைக்கறி. வெள்ளைக்கறி வைக்கிறீங்க. ஓகே, அப்போ எத்தனை நாள் அப்போ மச்சம் விட்டீங்க? மச்சம் இப்போ போன சனிக்கிழமை எழுந்திரில. ஸோ அது வரைக்கும் மரக்கறி தான். மரக்கறி தான். ஓகே, நம்ம அப்போ முன்னாடி இருந்து பேசலாம். வாங்க. சரிங்கம்மா, அப்போ வந்து நீங்கள் திருமணம் பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு ஒரு கல்யாணம் முடிக்கலையா? ஒரு கல்யாணம் முடிக்கக்குள்ள இப்போ 50 வயசு, 40 வயசு இருக்கும். 40 வயசு இருக்கும். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? காதல் கல்யாணமா இல்லை வீட்டால் பேசி திருமணமா? கல்யாணம், காதல் கல்யாணம். காதல் கல்யாணம். எப்படி உங்கள்ட்ட காதல் ஆரம்பிச்சது? அது நம்ம அக்கா வெளியில இருக்குதானே. உங்கள்ட்ட அக்காவா? நம்ம அக்கா வெளியில இருக்கு. இப்போ போய் இளைஞருக்கு வந்துருச்சு. ஒரு அந்த காலத்துல போய் வெளியில தான் இருந்தாரு. அந்த நேரம் அக்கா தான் பேசி முடிச்சு. அவங்க தான் பேசி. அப்போ அப்பா அம்மா இல்லை தானே. அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. அப்பா அம்மா இல்லை, நமக்கு இல்லை. எத்தனை வயசுல இருந்தாங்க? இப்போ அப்பா அம்மா செத்து இப்போ 12 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ அப்பா செத்து இப்போ 8-9 வருஷம் ஆகுது. இப்போ இந்த புள்ள இப்போ கிடைச்ச பார்த்தா எனக்கு வருத்தம் வரமாயிடுச்சு. இப்போ புள்ள கிடைச்சி 1 வயசுல அந்த நோய் தான். புள்ள அங்கிருந்து பிறந்தா? ஓ, அங்கே 10 வருஷமா இந்த வருஷம் இருக்கு. ஓகே, அப்போ அங்கே புள்ள பிறந்து எத்தனை வருஷம் அங்கே இருந்தீங்க? அங்கேருந்து இப்போ இங்கே வந்து இப்போ 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் ஆச்சு. அப்போ புள்ள பிறந்த ஒரு 3 வருஷம் அப்படி தான் அங்கே இருந்து? அங்கே தான் இருந்து. ரைட், ஓகே. திருமணத்துக்கு அப்புறமா உங்களோட வாழ்க்கை எப்படி போயிடுச்சு? இது என்ன செய்ய? அப்படியே அங்கே தொழில் எடுக்கிறா, தேராயிரா தானே.
அங்கிட்டு போய் தேலை ஆஞ்சி தான் சாப்பிட்றது. குழந்தை பறிக்க தான் ஓ போவீங்க? கொழுந்து பறிக்க தான் போவோம். ஓகே. காலையில் எத்தனை மணிக்கு போய் எத்தனை மணிக்கு வீட்டு? காலையில் 7 மணிக்கு போனால் பின்னேரத்துக்கு 4 மணிக்கு ஒரு பகல் சாப்பாட்டுக்கு வருவோம். பின்னேரத்துக்கு ஒரு ஏதோ வேலை முடிச்சுட்டு வருவோம். வருவீங்க. அதனால 500 ரூபா சம்பளம். அப்போ இப்போ 1000 ரூபா சம்பளம்? இப்போ சம்பளம் ரேட்டு கூட்டிட்டாங்க. ரேட்டு கூட்டிட்டாங்க. ரைட். ஓகே. லாஸ்ட்டாக எப்போ போனீங்க ரத்தினபுரிக்கு? கடைசியாக எப்போ போனீங்க ரத்தினபுரிக்கு? கடைசியாக வேலைக்கா? இல்லை கடைசியாக ரத்தினபுரிக்கு போய் வந்தது இப்போ? போயிட்டு வந்து 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சு. ஏழாது போவேன். ஓ 7ஆவது. 2 பையனும் போய்கிட்டு இருந்தேன். போயிட்டு இடத்துக்குள்ள வரக்குள்ளேயே 7ஆவது போயிடும். இப்போ மட்டக்களப்பு அம்பாறை சைட்டை வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் அந்த குளிர் குறைவு, அதாவது போதுமான அளவுக்கான வெப்பம் இருக்கும். அம்பாறை மட்டக்களப்பு கிளினிக்கு போகிறதுனால 2500 3000 போகுது. கிளினிக் மட்டக்களப்புலையா போட்டிருக்காங்க? மட்டக்களப்பு 2 கிளினிக் போட்டிருக்காங்க, கல்முனைக்கு 2 போட்டிருக்காங்க. கல்முனைக்கு தொடர்ந்து போகணும், மட்டக்களப்புக்கு தொடர்ந்து போகணும். ஒரு மாசத்துல 4 கிளினிக்? 4 கிளினிக்கு. அதுக்கு ஒரு தனி இது நான் கிட்ட வர மட்டக்களப்பு தூரம் நமக்கு. இப்போ தனியாகவும் போகாது. கல்முனைக்கே மாற்றி போனால் 2000 ரூபா போகுது. கல்முனைக்கே மாற்றி எடுத்துருக்கலாம். கல்முனைக்கே மாற்றி எடுத்துருக்கலாமே நீங்கள்? ஏழாதுன்னா வருத்தம் வரும் ஆயிடுச்சு. சிடி அடிச்சாங்க, கேமரா. நான் கேட்குறேன், மட்டக்களப்பில் போட்டு தந்த கிளினிக்கா வந்துட்டு நீங்க மாற்றி இங்கே இவங்க மூலியமாத்தே மட்டக்களப்பு போட்டாங்க. மட்டக்களப்பு போட்டாங்க, கேமரா போடு, சிடி எடுத்து கேமராலாம் போட்டிருக்காங்க, சிடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் வருத்தம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏங்கிட்ட வர்த்தகராயிட்டானே இன்னும் வருத்தம்னு சொல்ல கொஞ்சம் நடந்துட்டு 5 ரூபாய்க்காலும் தூங்குறது இல்லை. குளறி கத்திக்கிட்டு தான் கிடக்கணும். வெயில் அடித்தா கொஞ்சம் அப்படியே இல்லை, அவர் பின்னாட்டுக்கு தொடங்கிடும். ஓகே. இந்த வருத்தம் குறித்து உங்களோட பொண்ணு உங்ககிட்ட என்ன பேசுவாங்க? இந்த வருத்தம் சம்பந்தமா உங்களோட பொண்ணு உங்ககிட்ட என்ன பேசுவாங்க? உங்களுக்கு ஃபுல்லத்தான் பார்க்கறது, வேறு யார் பார்க்க, சமைக்கிறது எல்லாம் செய்யறது. ஏழாமல் போயிட்டேன்னா ஃபுல்லத்தான் சமைக்கும். திடீரென்னு வந்து நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்தாலும் இல்லை பீசிங் அதிகமாக வந்தாலும் அதை பார்த்து அவங்க பயப்படுவாங்க? பயப்பட மாட்டாரு. புள்ள அப்பாட அவர்கிட்ட ஓடி சொல்லிடும், அம்மா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அவரு நடக்கலாது. அழுதுருக்கா அப்பயாச்சும் நிலைமை பார்த்து? சரியான கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன். இப்போ நான் குளிசா பாவிச்சு வாக்கலையே தான். குளிசா பாவிச்சாக்க இந்த போத்தோ எடுத்து காமியும் அவர்கிட்ட. குளிசா இப்படி இருக்கு, ரிப்போர்ட் எல்லாம் இருக்குது. ரிப்போர்ட் டெஸ்டே பண்ணது, சிடி அடிச்சது மட்டும் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. போய் பார்ப்பாங்க. கிளினிக் புத்தகம் எல்லாம் மட்டக்களப்பில் தான் இருக்குது. இப்போ நான் போக்குள்ள அந்த புத்தகத்தை கையால் கொடுப்பாங்க, செக் பண்ணுறாங்க. இவ்வளோ நீங்கள் பாய்க்கிற டேப்லெட் வேலை ஆனால் ஃபார்ம்ஸில் எடுக்கலாதுண்ணா. ஃபார்ம்ஸில் இந்த குளிசை எடுக்க போனால் 300 இருக்கு காசு பிரச்சனை வாங்கி. இது எடுக்க போனால் 6000 கணக்கு போகுது வெளியில. ஒரே ஒரு பையனும் வாங்கிட்டு வந்தாலும் ஒரு 5 குளிசை வாங்கி என்னால் ஏறாது, வாங்க தகுதி இல்லை. 6000 விட்டு எப்படி வாங்குறது? இப்போ இவ்வளோ குளிசையும் வந்து என்னென்ன டைமுக்கு போடுறதுன்றது எப்படி தெரியும்? அது இது வந்து காலையில் ஒன்று அதையும் காலையில் 1 குடிக்கும், காலையில் 1 இரவைக்கு 1 இருக்கணும் பொடி. இது அப்படித்தான். இதுவும் காலையில் 1. இது வந்து கலரில் கொடுத்துருவீங்க. இது ஒரு நேரத்துக்கு 1 போடணும். இது பெனடோல் இல்லை, எனக்கு இந்த கை சுருட்டுறதுக்கு டிஹெச்எஸ். கை சுருட்டுருந்தானே எனக்கு. கை சுருட்டு டக்குன்னு தண்ணி முழுங்கிற வைக்கி அப்படி இதாகிடும். பம்ப் யூஸ் பண்ணுவீங்க? எல்லாமே என்னால் ஏறாது, தாங்கிக்கிட்டு தான் இருக்கிறேன் நான். ஃபுல்லாக 1 பொம்பளை புள்ள 1 இருக்குது. ஆயிட்டேன் வேறன்னு எங்களுக்கு உதவி பண்ணி கடையில் போய் சாமந்தமாக வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு செஞ்சிங்கன்னா போதும். ஓகே. உங்களுக்கு இப்போ என்ன ஒரு உதவி பண்ணி தரணும்? பிள்ளைக்கு எது உதவி செய்யணும். இப்போ பாண்டூரில் வந்து அங்கே போகணும், இங்கேருந்து மாற்றிட்டாங்க அங்கே ஸ்கூலுக்கு பாண்டூர். ஓகே. உண்மையில பிள்ளைக்கு தான் வந்து உங்களோட குடும்ப சிச்சுவேஷன் அதிகம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பிள்ளைகிட்ட நாங்கள் பேசுகிறோம். சரிங்கம்மா. உங்களுடைய ஸ்கூலில் வந்துட்டு என்ன கிரேட் வரைக்கும் இருக்கு? இது 5ஆம் ஆண்டு மட்டும் தான் இருக்குது. இது முடிய இந்த ஸ்கூலுக்கு மாறணும். இது அப்பா சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் கிளாஸுக்கு எங்கே போய் வர்றது? இப்போ நான் போகிற முகாமே வந்து அங்கே போடுறேன். 6ஆம் ஆளுக்கு பாண்டு
பண்ணுறப்ப போகிறது. ஓகே, தங்கச்சிக்கு படித்து ஃப்யூச்சரில் வந்து என்ன ஜாப் பண்ணுற பிளான் இருக்கு? டீச்சர் தான். ஏன் டீச்சர் எனக்கு விருப்பம். விருப்பமா? ரைட், ஓகே, சூப்பர். உண்மையில அம்மாவுக்கு அதிகமாக வந்து வீசிங் அப்படியான நோய்கள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது பார்ப்பேன். இப்போ அம்மாவுக்கு திடீர்னு எப்பயாச்சும் வருத்தம் வந்தப்போ பயப்படலாம் மாட்டீங்களா? அப்பாட்ட போய் சொல்லுவேன். சொல்கிறது அப்பாட்ட போய் சொல்கிறது. அம்மாவுக்கு இப்படி எப்போவாச்சும் ஆகும்போது நீங்கள் அழுது ஒன்றும் சொல்லலை? அழுது சேடை மாடுவேன். இப்போ புதுசாக ஸ்பெசிஃபிஸ்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது அம்மாவுக்கு இப்படி வந்து என்ன பண்ணீங்க அப்போ? தண்ணி கொடுப்பேன். தண்ணி கொடுக்கறது. ஆ. கேள்விப்பட்டோமே நீங்கள் தான் சமைக்கிறதுன்னு. ஆ. எப்போல்லாம் சமைப்பீங்க? அம்மாவுக்கு வருத்தமாக இருப்பேன். சமைப்பீங்களா? என்னெல்லாம் சமைச்சிருக்கீங்க? சமைப்பேன். அது யார் சொல்லி தந்தா? அம்மா சின்னது. சின்னதுல சொல்லி தந்தாங்க. ரைட். அம்மாவுக்கு கடைசியாக வந்து எப்போ பெரிய வருத்தம் வந்துச்சு? எப்போ வந்துச்சு? அது ஞாபகம். ஓகே, வந்து உங்களோட குடும்பத்தை நிலை மாறணும்னு சொன்னால் வந்து நீங்கள் தான் நல்லபடியாக படிக்கணும் அம்மா. படித்து நல்லபடியாக வாங்க. ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணணும். அண்ட் வந்து ஸ்காலர்ஷிப்பில் வந்துட்டு பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்கள்ட்ட கிளாஸுக்குள்ளே வந்துட்டு எத்தனை பிள்ளைகள் மொத்தம் உங்களுக்கு? அது கூட 2 டிக்கு. ஆ, 2. உங்களோட கிளாஸ்லேயே 2 பிள்ளைகள் தானா? மொத்தம் 7 டிக்கு. 7 பிள்ளைகளா? அதாவது உங்களோட கிளாஸ் ரூமுக்குள்ளே 2 பிள்ளைகள் தானா? புதுசாக இருக்குது. உங்களோட டோட்டல் மார்க் வந்து எத்தனை எடுப்பீங்க நீங்கள்? டேர்ம் எக்ஸாம்களில் வந்து டோட்டல் மார்க் வந்து எத்தனை எடுப்பீங்க? 90, 99. மொத்தமாக எடுக்கிற மார்க்ஸா? இல்லை ஒரு பாடத்தில் இருக்கிற மார்க்ஸ்? ஒரு பாடம். ஒரு பாடத்தில் எடுக்கிற மார்க்ஸா? எல்லாம் சேர்த்து வந்து மொத்தமாக எத்தனை மார்க் அது எடுப்பீங்க? தெரியும். தெரியாதா? டீச்சர் சொல்றல. சொல்கிறது இல்லையா? நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி பார்க்குறது இல்லையா? இந்த தரல. தர மாட்டாங்களா? ரிப்போர்ட்டே உங்கள் கையில் தரது இல்லையா? ஏன்னா புதுசாக இருக்குது. சில டைம்ல நாங்க பார்த்தோம். ஸ்கூல் வந்துட்டு இவங்கள்ட்ட வீட்டுக்கு முன்பதாக தான் இருக்குது. எப்போவுமே வந்துட்டு டேர்ம் எக்ஸாம் முடிஞ்சா சின்ன ஸ்கூல் தானே, பிள்ளைங்க 7 பிள்ளைங்க தான். ஆண்டு 5 வருஷம். ஓகே, என்னென்னு சொன்னால் எப்போவுமே வந்துட்டு ஸ்கூல் அந்த டேர்ம் எக்ஸாம் முடிஞ்சுதுன்னு சொன்னால் ரிப்போர்ட் கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு வீட்டை கொண்டு போய் நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு சைன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பேப்பர் தருவாங்க, சைன் வாங்குறது. அப்படியா? நாங்கள் படிக்கும்போது இந்த சிஸ்டம் தான் இருந்தது. ரிப்போர்ட்டை வந்து கொடுப்பாங்க, நம்ம வீட்டில் போயிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு சைன் பண்ணி கொண்டு திரும்ப ஸ்கூலில் ஒப்படைக்கணும் அடுத்த டைம் கிட்ட. ஆனால் இது வந்து புதுசாக இருக்குன்னு சொன்னால் அடுத்து வந்துட்டு இது சின்ன ஒரு ஸ்கூல் தான் வந்துட்டு இந்த விநாயகத்திலம் அப்படிங்கிறது பெரிய ஸ்கூல் கிடையாது, சின்ன ஒரு ஸ்கூல் தான் வந்துட்டு பிரைமரி ஸ்கூல் மட்டும்தான். அதாவது 5ஆம் ஆண்டு வரைக்கும் தான் படிப்பிக்கிறாங்க. அதுலேயும் வந்துட்டு குறைஞ்சளவுக்கான பிள்ளைகள் தான் படிக்கிறாங்க. அப்போ மற்ற பிள்ளைகள்லாம் அப்போ இந்த 2-3 பிள்ளைகள் தான் வருதுன்னு சொன்னால் அப்போ மற்ற பிள்ளைகள்லாம் எந்தெந்த ஸ்கூல் போகிறாங்க? பெட்டிமா. பத்திமா அப்படியான ஸ்கூல் போகிறாங்க. போட்டிருக்காங்க. அதனால தான் இங்கே வந்துட்டு கம்மியாக இருக்கிறாங்க. ஓகே, அப்போ நல்லபடியாக வந்து படிங்கம்மா. அண்ட் வந்து அப்பா வேலை செய்கிற இடத்துக்குலாம் நீங்கள் போயிட்டு வரதா? டிக்கெட் போய் வர்றது. ரைட், ஓகே, சூப்பர். அப்போ அப்பாவுக்கு மதிய சாப்பாடு யார் கொண்டு போகிறது? இங்கே வருவார், இங்கே வந்து சாப்பிடுவார். நாங்கள் அங்கே எப்படி இருந்தால் வருவார், இங்கே வருவார். ஓகே, இப்போ வந்து நீங்கள் நீ ஸ்கூலுக்கு போங்க, நீங்கள் படிங்க. நல்லபடியாக வந்து நாங்கள் அடுத்த வாட்டி வந்து சந்திக்கிறோம், சரிங்களா? சரிங்கம்மா. இப்போ வந்து யாரும் வந்து உங்கள்கிட்ட எதுவும் பேசிக்கொள்ள மாட்டாங்களா? அதாவது கணவருக்கு 65 வயசு, உங்களுக்கு 50 வயசு, அப்போ 10 வயசுல பிள்ளை இருக்கு அப்படி சொல்லி யாரும் இது உங்கள்கிட்ட கேட்கறது இல்லையா? அப்பா இப்போ என்னதான் செய்ய, உதவிக்கு யாரும் இல்லையே, யார் சரி வச்சு சரி பார்த்து செய்ய தருவா வேணும். பிரச்சனை ஏதோ வாழ்க்கை அனுபவத்தை வச்சுக்கொண்டு நீங்களும் பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் வந்து பாருங்க, எத்தனை வயசுல வந்து திருமணமாக்கி இப்போ வந்து 10 வயசு வரைக்கும் கூட வந்து படிப்பிக்க வச்சு கொண்டிருக்காங்க இந்த பிள்ளைய. ஆனால் நாங்கள் ரீசெண்டாக ஒருத்த வீடியோக்கு போயிருந்தோம். 1.5 வயசு படியினை வந்து விட்டுட்டு இளம் வயசுல திருமணம் பண்ண ஒரு தாயும் தகப்பனும் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க பாட்டிக்கிட்ட அந்த பிள்ளைய. அப்போ உங்களை பார்க்க போது எனக்கு பெருமையா இருக்காது, இந்த வயசுல பிள்ளைய வச்சு நீங்க பார்த்துக்கொள்றீங்க அப்படிங்கிறது. அதுவும் பாருங்க, இவ்வளவு வயசான நம்ம காலத்துல ஊர்ல வச்சுட்டு அந்த மாதிரி பழத்தை எடுத்தான். கண்டிப்பா அப்பா அந்த நேரம் கொஞ்சம் அப்பா இருந்துச்சு, அப்பா தான் பார்த்துப்போம். நான் டெய்லாய போய் அதை ஆஞ்சிட்டு வந்தா தான் சாப்பாடு, இல்லாட்டி இல்லையே. ஓகே, அதான் உண்மையில வழி நிறைந்த வாழ்க்கையை வாழக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஆனா அந்த இளவயசு திருமணம் பண்றவங்களுக்கு தான் வந்துட்டு பிறந்தா பிள்ளை எப்படி வளர்க்கறது, பாக்குறது, தாங்க வாழ்க்கையில எப்படி முன்னேறதுன்னு சொல்லி எதுவுமே தெரியாம இருப்பாங்க. சோ அப்படி ஒரு சம்பவம் தான் ரீசெண்டா வந்துட்டு மத்திய முகாமில் வந்துட்டு ஒரு குடும்பத்தில் நடந்தது. பெரிய படிச்சு ஒரு தொழில் செஞ்சு நல்லா இருந்தா போதும். கண்டிப்பா, அதான் நாங்க எங்களுக்கு உயிர் இருக்க வரைக்கும். கண்டிப்பாமா.
சரிங்கம்மா. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பணக்கிட்டு சின்னன்னு சொல்கிறத விட உங்களுக்கு அது பெரிய ஒரு தொகையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எவ்வளவு அப்படிங்கிறத வந்துட்டு நான் இப்போ உங்கள்கிட்ட கையில் ஒப்படைக்க முடியாது, அது உங்கள்கிட்ட கணவரோட கையில் ஒப்படைச்சிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு அந்த ஹெல்ப் எல்லாம் வந்து யார் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? கச்சாலம் நீங்கள் தான் விற்கிறீங்களா? கச்சாலம் நீங்கள் தான் விற்கிறது. ஓகே. ஸோ வந்து என்ன ஹெல்ப் பண்ணோம், எவ்வளோ ஹெல்ப் பண்ணோம், அதாவது பண உதவி தான் பண்ணியிருந்தோம் கணவர்கிட்ட. எவ்வளோ தந்திருந்தோம்? 50,000 வந்து தந்திருந்தோம். ஸோ இந்த ஒரு 50,000 வந்து தந்தது வந்துட்டு உங்கள்கிட்ட கையில் தந்தது நாங்களா இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு ஹெல்ப் பண்ணது வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தான், கனடாவில் இருக்கிற வடிவேலு அன்னலட்சுமி அம்மா ஃபேமிலி. ஸோ வந்து நீங்கள் ஏதாச்சும் நன்றிகள் சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு சொல்லலாம். நல்லா இருந்துரும், நோய் நொடி இல்லாமல் அவங்க சுகமாக இருந்துரும். ஓகேம்மா. இந்த வயசுலேயும் நீங்கள் இப்படி ஒரு தொழிலை பண்ணி 10 வயசில் இருக்கிற பிள்ளையை வந்துட்டு காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய விஷயம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கும் அந்த பிள்ளையை வந்து கரை சேர பாருங்க. ஆனால் வந்து எங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் மேலுமான உதவிகள் பண்ண முடிஞ்சா அதை பண்ணுவோம். அது படிப்புக்கான உதவிகளாக மட்டும்தான் இருக்கும். உண்மையில் வந்து இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தது வந்துட்டு கனடாவில் இருக்க வடிவேலு அன்னலட்சுமி மக்கள் குடும்பம். ஸோ அவங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட சார்பாக நன்றிகளை சொல்லிக்கிட்டோம். நன்றி உங்களுக்கு. பிள்ளைய தான் கவனமாக பாருங்கள். சரிங்களா? பொம்பளை பிள்ளை, அதனால தான் நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறது. உண்மையில் வந்துட்டு படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் படிப்புக்கான உதவிகள் எந்த அளவுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு ஸோ பிள்ளை வந்து நல்லபடியாக வந்து படிப்பிக்க வைங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்சா மேலதிக ஹெல்ப்புகள் ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா பண்ண பார்க்குறோம். அண்ட் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து மேலதிகமான ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படி சொன்னால் டிஸ்பிளே தெரியும், எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி வந்துட்டு படிப்புக்கான ஒரு உதவியாக தான் வந்து நாங்கள் மேக் பண்ணியிருந்தோம். ஐயா கிட்ட ஒப்படைச்சிருக்கான காரணம் அவர் வந்து குடும்ப தலைவராக இருக்கிறதுனால இந்த ஒரு வெயிலே வந்துட்டு இருந்து இந்த ஒரு தொழில் பண்ணுறதுன்றது வந்துட்டு சாதாரணம் கிடையாது. இப்போ கச்சான் வந்துட்டு பிஸ்னஸ் ஆகுமா உங்களுக்கு? போகுதா? கொஞ்சம் போகும். ரைட். ஓகே. எடுப்பாங்க. ஓகே. இனிமேல் நல்ல ஒரு தொழில வந்து பண்ணுறீங்க. வாழ்த்துக்கள். நாங்கள் மறுபடியும் வந்து சந்திக்கிறோம். சரிங்களா? ஓகே. இனிமேல் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் மனசு விடப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசி காணொலியில் காண்பிச்சிருந்து அதுக்கு மன்னிப்பு கட்டுக்கிறோம். அண்ட் அதை தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே.